सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुगं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं चास्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरतनुभवाभ्यां नतिरियम्। आचार्यपादैः कृत சிவானந்த லஹரி என்ற கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 42 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 43வது ஸ்லோகம். 42வது ஸ்லோகம் போன வாரம் பார்த்தோம். எப்படி சிவனை எப்படி வர்ணிச்சார் அப்படின்னா, சிவனே நீ துர்க்கம் அப்படின்னாக்க கோட்டைன்னு ஒரு அர்த்தம் இல்லையா, இன்னொரு அர்த்தம் அம்பாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ராஜாக்கள்லாம் இந்த கோட்டையை ரொம்ப விரும்புறாங்க. திருப்பி அதை கட்டி அகழி மதில் சுவர் இல்லையா அப்படி எல்லாம் கட்டி அந்த அதுக்குள்ள சைனிங்க துவாரங்கள் இருக்கு, அதுக்குள்ள இப்படி இருக்கக்கூடிய அந்த கோட்டை அது எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கு, அது ரொம்ப கம்பீரமாக இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா அகழி இல்லையா, தைரியம்ன்ற ஒரு பதில், அரசர்கள் சேனை எல்லாம் இந்த கோட்டையில இருக்கு. இங்க மனசுன்னு ஒரு கோட்டை என்கிட்ட இருக்கு. அந்த கோட்டையில உமாதேவியோட துர்கா உனக்கு ரொம்ப பிரியமான அந்த கோட்டை உனக்கு ரொம்ப பிரியம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் துர்கா உங்களுக்கு பிரியமோ இல்லையோ, ஆகையினால அவளோட சேர்ந்து என்னுடைய மனசுல என்னுடைய மனமாகிற மாம் இல்லையா மாமக மனோ துர்கே சதா நிவாசம் குரு, எப்பொழுதும் என்னுடைய மனமாகிற கோட்டையில நீங்கள் தங்கி வாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணோம் ரொம்ப. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பகவான கிராதன் ஆதி கிராதன் அப்படின்னு பேரு பகவானுக்கு. ஏன்னா அவர் வேடனாக இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. மகாபாரதத்துல அர்ஜுனன் என்ன பண்ணா, பாசுபதம் மந்திரத்தை வாங்குவதற்காக அவன் தபஸ் பண்றதுக்காக போனான். இமயமலையில போய் பாசுபத அஸ்திரத்தை வாங்கணும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார், பாசுபத அஸ்திரம் இருந்தாதான் நம்ம கௌரவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால திரௌபதி வேற ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சா, நீ ஞாபகம் வச்சுக்கோ, அண்ணாவே ஒத்துண்டாரு இல்ல தர்மபுத்திரன் ஒத்துண்டார், அதனால நம்ம சண்டையானது நிச்சயம் ஆயிடுத்து, அதனால நீங்க போய் எல்லா வேலையும் கவனிங்க அப்படின்னு உடனே ஞாபகம் வச்சுட்டு, ஏன்னா தபஸ்ல போய் மறந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு திரௌபதிக்கு பயம். இவர் பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல போறேன். இப்படி போறார். போயிட்டு பாசுபதத்தை வாங்கணும் அப்படின்னு அங்க போய் தபஸுக்காக உட்கார்ந்து இருக்கும் பொழுது இல்லையா, ஒரு மூக்கன் அப்படின்னு ஒரு பன்னி வராகம் ஒண்ணு அங்க திடீர்னு வந்தது. இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது வந்தது.
வந்த உடனே என்ன பண்ணார், தன்னுடைய காண்டிபத்தை எடுத்தார். சட்டால்னு அது போய் இவரை அட்டாக் பண்றதுக்கு வந்தது, அதை கொண்டுட்டாரு. அதே சமயத்துல அங்க ஒரு ஹண்டர், மலையில இருக்கக்கூடிய கிராதர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் அதே சமயத்துல அந்த போர கொண்டாங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல அடிச்சாங்க. அடிச்ச உடனே இப்ப 2 பேருக்கு சண்டை. நான் தான் அடிச்சேன் அப்படின்னு, இன்னும் ஈகோ போகல அர்ஜுனனுக்கு. நான் தான் அடிச்சேன் அப்படின்னாரு. ஒரு ஹண்டர், நான் துரோணர் கிட்ட படிச்சவன் இல்லையா, என்னுடைய பெருமை என்ன, என்னுடைய வில்வித்தை என்ன, பரசுராமர் கிட்ட படிச்ச துரோணர் பரசுராமர் கிட்ட நான் வில்வித்தை படிச்சவன். அதனால எனக்கு இணையாக எப்படி அவ்வளவு சீக்கிரம் போட முடியும் உன்னால அப்படின்ற விதத்துல அந்த இவனோட சண்டை போடுறாரு. அப்பா உன்னால அடிக்க முடியாதுப்பா, அந்த குயிக்கா என்னாலதான் பண்ண முடியும். இல்ல நான் தான் அடிச்சேன் அப்படின்னு 2 பேரும் ஃபைட் பண்ணி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா 2 பேரும் வாக்குவாதமாயி கை கலப்பாயிடுச்சு. கை கலப்பான உடனே இவன் என்ன பண்ணார், அவர் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். கிராதன், அந்த வேடன் அர்ஜுனன் பண்ண உடனே இவனை கட்டுப்படுத்திட்டு அந்த இதை உடனே அவன் பண்ண உடனே அந்த இடத்துல கிராதன் பிராணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுகிரகம் பண்ணான். அனுகிரகம் பண்ணோன்னா அவனுடைய காலை போய் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு, யாருப்பா நீ, உனக்கு சண்டை போடுற, ஆனா என்னை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் வருதுன்னு உடனே அவனுக்கு ரிஷபாரூடராக பரமசிவன் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் நான் வேடனாக வந்தேன் அப்படின்னு சொன்னார். இவன் காலை பிடிச்சதுக்கும் அந்த ஈகோ போனதுக்கும் என்னாச்சு, சிவமந்திரத்துக்கு பாசுபத மந்திரம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பாசுபத மந்திரம் அப்படின்றது ஸ்ரீவித்யா பூஜை பண்றவாளுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஓம் ஸ்லீம் பசு கும் பட் அப்படின்னு ஒரு மந்திரம், அதுதான் பாசுபத மந்திரம். இந்த பாசுபத மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணணும். அதுதான் அதோட சேர்ந்துதான் இவர் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாசுபத ஆஸ்திரமத்தை கொடுத்தார். இந்த கதையை சொல்றது கிராதார்ஜுனியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ரொம்ப மகாகாவியங்கள் இருக்கு இல்லையா. காளிதாசன் எழுதினதான ரகுவம்சம், குமார சம்பவம் ரொம்ப வசதியானது. அப்புறம் ஸ்ரீஹர்ஷனுடைய நைஷதம் ஆனது. அதுக்கப்புறம் மாகனுடைய சிசுபாலவதம். அப்புறம் பாரவியினுடைய கிராதார்ஜுனியன். பாரவிக்கு ரொம்ப அவர் உபமா காளிதாசஸ்ய, காளிதாசனுடைய காவியங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உபமானம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம், ரொம்ப அர்த்த புஷ்டியாக எழுதக்கூடிய கவியெல்லாம் பண்ணியிருக்கார் கிராதார்ஜுனியன்ற கிரந்தத்துல பாரவி. அதனால அதே மாதிரி பத லாலித்யம், தண்டின பத லாலித்யம், தண்டின்னு ஒரு கவி இருக்காரு இல்லையா, அவருடைய கவிதையில பாத்தீங்கன்னா பதமானது அவ்வளவு லலிதமாக அவருக்கு உழும். அப்படி இவர்கள்லாம் காவியங்கள் எழுதினவர்கள், கவிகள்லாம் காந்ததரிகள், 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள் இவர்கள்லாம். சும்மா எல்லாரையும் கவிஞர்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, 3 காலத்தையும் உணர்ந்தவர்களை மட்டும்தான் கவின்னு சொன்னோம். அப்படி உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டின பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணா. மாகன் எழுதினாலும் சிசுபாலவதம், அதுல இந்த 3 குணமும் இருக்கான். உபமாவும் அவ்வளவு கிரேட்டா இருக்கும், அர்த்த கௌரவமும் இருக்கும், பதலாலித்யமும் இருக்கும், அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் அப்படின்னு மாகனை பிரைஸ் பண்றதுக்காக சொல்றாரு. அதுல பாரவி அப்படின்றவர் ரொம்ப வசதியா அவர் இந்த கிராதார்ஜுனி என்ற கதைய மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அவர் ஒரு காவியம் பண்ணார், கிராதார்ஜுனியம் அப்படின்னு. இதுல அதுல பாரதியினுடைய கதையெல்லாம் விசேஷமாக இருக்கு. அதெல்லாம் இப்ப போனோம்னாக்கா அங்க போயிட்டு, இப்போ கிராதம் அப்படின்னாக்க சிவபெருமான் ஆதி கிராதன் யாரு, கிராதன்னா ஹண்டர், மலையில இருக்கக்கூடிய ஹண்டருக்கு பேரு கிராதன் பேரு, மலைவாழ் வேடனுக்கு பேரு கிராதன் அப்படின்னு பேரு. சிவபெருமான் ஆதி கிராதன் அப்படின்னு சொல்றது இல்லையா. முதல்ல வேடனாக அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்றதுனால, பாசுபத மந்திரத்தை உபதேசம் பண்ணினதுனால அப்படி இப்படி இருக்கக்கூடிய அவரை இப்ப மனசுல நினைச்சுட்டார் ஆச்சாரியார் இல்லையா. இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இதை வச்சு இப்ப ஒரு கவி இவர் சிவானந்த லகரியில
இவர் எழுதிட்டார். இது எப்படி அப்படின்னாக்க, மா கச்ச த்வம் இதஸ்ததோ கிரிஷ போ மய்யேவ வாசம் குரு ஸ்வாபின்னாதிக்கிராத மாமகமனாः காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகா மதஜுஷோ மாத்சர்ய மோகாதயः தான் ஹத்வா மிருகயா வினோதருச்சிதா லாபம் ச சம்பிராப்ஸ்யதி. மா கச்ச த்வம் இதஸ்ததோ, மா கச்ச த்வம் இதஸ்ததோ கிரிஷ போ மய்யேவ வாசம் குரு ஸ்வாமின் ஆதிகிராத மாமகமனः காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷः மிருகாः மதஜுஷः மாத்சர்ய மோகாதயः தான் ஹத்வா மிருகயா வினோதருச்சிதா லாபம் ச சம்பிராப்ஸ்யதி அப்படின்னு எழுதினார். ஏ கிரீஷ அப்படின்னார். கிரீஷ அப்படின்னாக்க கிரௌ சயானஹா கிரிஷா. சிவாஷ்டோத்திரத்துல நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு நிறைய கிரிஷா, கிரிஷாய நமஹ, கிரீஷாய நமஹ பின்னாடியே வரும். நமக்கு என்னடா இது 2 தடவை வருதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். கிரிஷா அப்படின்னாக்க கிரீஷயானஹா கிரிஷா, அந்த கிரி மலையில வாழக்கூடியவர், கைலாச மலையில இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு அர்த்தம். கிரீஷா, எல்லா கிரிகளிலையும் வசத்தியான கிரி எது? கைலாயகிரி. அதுல ஈஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கிரீஷா அப்படின்னு அவருக்கு 2 பேர் இருக்கு. அதுல இவருக்கு யூஸ் பண்றது கிரிஷா, கிரௌஷயானஹா கிரிஷா. அந்த சிவனை ஒரு பேர்ல அவர் அட்ரஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லையா? அப்படி இதுல எப்படி அட்ரஸ் பண்றார் அப்படின்னாக்க கிரிஷா அப்படின்னு அட்ரஸ் பண்றார். அது மாத்திரம் இல்ல, போஹோ இல்லையா? அஹமஸ்மி போஹோ அப்படின்னாக்க தாங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் போஹோ அப்படின்னாக்க ரொம்ப பெரியவர். போஹோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபால நாமாஸ்மி போஹோ அப்படின்னு நம்ம சொன்னா, பெரியவரே எனக்கு இந்த பேர் இருக்கு அப்படின்னு இருக்கும். அஸ்மி போஹோன்னு நம்ம தனியா புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுப்போம் நம்ம. என்ன அந்த கிருஷ்ண சர்மா நாமாஸ்மி போஹோ அப்படின்னு பெரியவரே அப்படின்னு கூப்பிடுறோம். இன்னொரு அர்த்தம் போஹோ அப்படின்னா விபோஹோன்னு அர்த்தம். பிரபுஹு அப்படின்னாக்க நமக்கெல்லாம் லார்டு. விபுகுன்னா எங்கும் நிறைந்தவர், அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு ஸ்வரூபமாச்ச. அப்படி இருக்கக்கூடிய விபோஹோ கிரிஷா விபோஹோ சுவாமின்னு அடுத்த லைன்ல பாருங்க எவ்வளவு அட்ரஸ் பண்றாரு. சுவாமின்னு ஆதி கிராத, என்ன ஆதி கிராத அப்படின்ற ஆதி கிராத அப்படின்னா ஆதி காலத்துல வேடம் தெரிந்த இந்த கிராதர்கள்ல எவ்வளவு பேர் இருக்கார்கள். ஆனால் முதல்ல கிராதன்னு சொன்னா நம்ம யாருக்கெல்லாம் பிரதம கிராதன் யாருக்கு ஞாபகம் வரணும்? சிவபெருமான் தான் ஞாபகம் வரணும் அப்படின்னு ஆச்சாரியார் மனசுல வச்சுட்டு சொல்றாரு. போ ஆதி கிராத விபோ சுவாமின்னு கிரிஷா. ஆதி காலத்துல வேட ரூபத்தை தரித்தவனான ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, சர்வவியாபியே, சுவாமியே, லோகநாதரே, கிரிஷா கைலாசத்திலே வசிக்கின்றவரே, நீங்கள் என்ன தெரியுமா பண்ற பாவம்? துவம் இதஸ்ததோ மா கச்ச இதஸ்ததோ. இதஹா இந்த பக்கம், அதஹா அந்த பக்கம், இங்கும் அங்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. யாரு அவருக்கு? ஏன் சார் இப்படி எல்லாம் அலையிறீங்க? என்ன ஒரு குளிர் சார் அங்க. அவரு கழுத்துல சர்ப்பத்தவர் போட்டிருக்காரு, அதுவும் சில்லுன்னு இருக்கு. அது கைலாசம் மலை பனிமலையா இருக்கு, அதுவும் சில்லுன்னு இருக்கு. எல்லாம் சில்லுன்னு உட்கார்ந்து இருக்காரு. அங்க உட்கார்ந்து இருக்காரு, விளவிளேன்னு உட்கார்ந்து இருக்காரு. ட்ரெஸ் எதுவும் போடல. இவரும் அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு அந்த யானத்தோலை போய் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? கிருத்தி வாசகன் இல்லையா? அவரு அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ ஏன்பா அங்க இங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? என்னுடைய மனசுக்கு வா, இங்க பார் எத்தனை கொதிப்பு தெரியுமா இல்லையா? என்னுடைய எத்தனை ஆசைகள், எத்தனை கோபம்,
எத்தனை மதம், எத்தனை மாச்சரியம், எத்தனை பொறாமை, எத்தனை கோல் சொல்ற புத்தி, எல்லா கெட்ட வழக்கமும் வச்சு என் மனசு எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுட்டே கொதிச்சுட்டே இருக்கு. நீ வந்து உட்கார்ந்தா 2 பெனிஃபிட். எனக்கும் கொஞ்சம் ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்கு. வந்து உட்கார்ந்தா உனக்கும் இந்த சூடு நன்னா இருக்கும், நானும் முன்னுக்கு வருவேன். இப்படி இருக்கும்போது அங்க இங்க அலையாதீங்க அப்படி இருந்தாரு. என்ன மா கச்ச துவம் இதஸ்ததா ஏ கிரீஷா ஓஹோ மையேவ வாசம் குரு. எங்கேயும் போகாதீங்க, எங்கிட்டயே கொஞ்ச நேரம் வந்து அப்படி உட்காருங்க, வாசம் குரு. மனசு பாருங்க தவிச்சுட்டு இருக்கு. ஒரு தடவை என்னால ஒரு 10 நிமிஷம் பகவானை நினைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு வாழ்க்கை இல்லையா. அதுவும் இப்போ கலிகாலத்துல ஆபீஸுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பிராமணர்கள்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஸ்திதிக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் அந்த பஸ்ஸை பிடிக்கலாமா, இங்க போலாமா, எங்க கிளாஸ் செகண்டரியா போச்சுன்னா, படிக்கிறதுன்றது செகண்டரியா போச்சு, பாக்கி விஷயங்கள்லாம் முக்கியமா போச்சு. சார் ஏது சார் டைம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றதுக்கு கூட டைம் இல்லை. என்ன ஹோட்டல் போறதுக்கு எல்லாம் டைம் இருக்கு, அது வேற விஷயம் இல்லையா. டைம் இல்லாத இந்த காலத்துல அவர்கள் அங்க இங்க போகாத, என் மனசுல நீ 10 நிமிஷம் கூட வருது கஷ்டமா இருக்கு. இப்படி பிரார்த்தனை பண்ணி பண்ணி பகவானை நம்ம மனசுல நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சீக்கிரட்டை நமக்கு சொல்லி தராரு. என்ன இப்படி நம்ம வேண்டோம். ஓஹோ ஆதிக்கிராதா சுவாமின்னே கிரீஷா இதஸ்ததத்வம், நீங்கள் இங்கும் அங்கும் மா கச்ச போகாதீர்கள், மையேவ வாசம் குரு, எங்கிட்டயே மை ஏவ என்னிடத்திலேயே இல்லையா, என்னிடத்திலேயே மை சர்வம் பிரதிஷ்டிதம்லாம் நம்ம பார்த்திருக்கோமே. மை என்னிடத்திலேயே நீங்கள் வாசம் குரு, நீங்கள் வசிக்க வேண்டும் அப்படின்னாரு. ஏன் என்னிடத்துல வசிக்கணும்? ஏன்னாக்க என்னுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு, மாம கமன காந்தார சீமாந்தரே. என் மனசு இருக்க எத்தனையோ எண்ணங்கள், சின்ன சின்ன எண்ணங்கள், பெரிய பெரிய எண்ணங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்டையும் ஒரு தடவை நினைப்பேன். ஒரு தடவை பெருசா பிளான் பண்ணுவேன், பெருசா வீடு வாங்கணும், பெருசா கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். சில சமயத்துல சின்ன சின்ன ஆசைகள்லாம் வரணும், இல்ல மிட்டாய் வாங்கணும்னு ஆசை வரும் இல்லையா, போய் வாங்கணும், பசங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள். இப்படி அநேக எண்ணங்கள் இருக்கு என்னுடைய இதுல. எப்படி காட்டுல காந்தாரம் அப்படின்னாக்கா, காந்தாரான்னு சினிமா வந்து, காந்தாரான்னா வனம். வனத்துல எப்படி சின்ன மிருகங்கள், பெரிய மிருகங்கள், கல்லு, மண்ணு, இப்படி அநேக விஷயங்கள் சேர்ந்தது தானே ஒரு காடு இல்லையா. விருட்சங்கள்னா அந்த விருட்ச சமூகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தானே காடுன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த காடுல என்ன காடு மாதிரி இருக்கு மாமக மனஹா, என்னுடைய மனசானது இப்படி காட்டு மிருகங்கள்லாம் எப்படி ஜாஸ்தியாக அங்க சுத்திட்டு இருக்கோ, அதை விட மோசமாக என்னுடைய மனசுல இந்த மிருகங்கள்லாம் சுத்தி கொண்டு இருக்குப்பா. மாமக மன காந்தார சீமாந்தரே இப்படி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த காட்டுல எப்படி தெரியுமா இருக்கு, நிறைய பகுஷகா மிருகாகா வர்த்தந்தே. அங்க காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் சுத்தின்னு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய மனசுல, என்னுடைய மனசுன்ற காட்டுக்குள்ள எத்தனை மிருகங்கள்லாம் இருக்கு தெரியுமா? மதஜுஷஹா, மதம் அப்படின்னா அந்த கர்வம் ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் படிச்சிருக்கேன், எனக்கே ஒரு அட்வைஸ் பண்றாரு சார் அப்படின்றாரு. எனக்கு சொல்லாம நீங்க எப்படி ஆத்துல ஒரு டிசிஷன் எடுப்பீங்கன்னு என் ஒய்ஃப் கிட்ட கோச்சிக்கிறான். என்ன நானே பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியது. என்னுடைய பேர் தானே இருக்கு ரேஷன் கார்டுல, நான் தான் தலைவர், எனக்கு சொல்ல வேண்டாமா ஒரு வார்த்தை அப்படின்னு எல்லாம் பாருங்க. இந்த ஈகோலையே வாழ்க்கை போறது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன், எனக்கு சொல்ல வேண்டாமா, என்ன கூப்பிடவே இல்லை, சரியா கூப்பிடல கல்யாணத்துக்கு, என்ன என்ன வந்தாரு அவர் போய் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்துட்டு போயிட்டாரு சார் அவரு. ஏன் என்ன நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா நினைச்சீங்க? ஏதோ வந்தார் கூப்பிட்டாருன்ற ஒரு மரியாதைக்கு போனா போங்க, இஷ்டம் இல்லைன்னா போங்க. இதை போய் கர்விட்டு அனாவசியமா பகைய வளர்த்து கொண்டு இருக்கக்கூடியதான மனசு இல்லையா. நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மதஜுஷஹா இப்படி ஒரு கர்வங்கள்லாம் வந்து சேர்ந்துடுறது சார். படிச்சா நான் மேனேஜர்னா அதுக்கேற்ற மாதிரி கெத்தா இருக்கணும் சார் ஆபீஸ்ல அப்படின்றான். விபின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சார். எம்டின்னா அது மாதிரிலாம் இறங்கெல்லாம் போடும் சார். நீங்க எல்லாம் இறங்கி எல்லாம் அப்படிலாம் ஹோட்டல் தான் போய் மரியாதையே போயிடும் சார். இப்படின்னு ஏதோ தப்பு தப்பா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லையா. வினயம்ன்றது வித்யா வினய சம்பன்னா. மேல போக போக வாழ்க்கையில முன்னேற முன்னேற உங்களுக்கு
வினயமானது அதுவும் வளர்ந்து கொண்டே வரணும். நம்ம கடைசி ஆளு அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினயம் வரணும். இல்லைன்னா அந்த படிப்பு பிரியா வினய சம்பன்னனாக இருந்தாதான் வித்திக்கு மதிப்பே அதுதான். அப்படி இல்லைன்னா படிச்சவன் கர்வத்தோட இருக்கானா அவன் படிச்சு பிரயோஜனம் இல்லையே. எது இருக்கணுமோ அது இல்ல, கர்வம் இருக்க அப்படின்னு ஆயிடும் இல்லையா. அதனால நமக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லி தருது? வித்யா ததாதி வினயம். படிக்க நமக்கு இல்லையா, நம்ம படிச்சது ரொம்ப குறைவுன்றது தெரியுது. ஒரு ஸ்லோகம் படிச்சா ஐயோ ஒரு ஸ்லோகத்துக்கே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இவ்வளவு ஸ்லோகம் இருக்குது, எப்படிதான் பெரியவர்கள் எல்லாம் படிச்சாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க நமக்கு பயம் வருது இல்லையா. அவர் கேட்ட மாதிரி பரத்வாஜ எனக்கு ஒரு இது பண்ணல, எனக்கு ஒரு ஜென்மா படிக்கிறதுக்கு பத்தல அப்படின்னு அவஸ்தம்பரா என்ன பிரார்த்தனை பண்ணாராம். இன்னொரு ஜென்மா கொடு, அப்பதான் நான் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு. அப்ப இன்னொரு ஜென்மாவும் கொடுத்தாராம். அவர் இன்னொரு ஜென்மா கொடுத்தா அதுவும் போதல, இன்னும் கொஞ்சம் அப்புறம் சொல்லிட்டாரு, அப்பா உன்னுடைய பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, சும்மா படிச்சுட்டே இருந்தான்னாக்க எவ்வளவு படிச்சாலும் நீ படிச்சது இதை ஒரு பிடிதான் படிக்க முடியும் உன்னால, இன்னும் படிக்க வேண்டியது மலை போல இருக்கு. இது எப்ப படிச்சு எப்ப வருது, இதெல்லாம் சாத்தியமா? நகி ரக்ஷதி டுக்குரு சம்பிராப்தே சந்நிஹீத காலே நகி ரக்ஷதி டுக்குருஞ்ஞகரணே அப்படின்னாரு. இதெல்லாம் படிச்சு ஒரு மாஸ்டர் பண்றதுன்றதெல்லாம் ஒரு நடக்காத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க வினயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பகவானை பக்தி பண்ணணும், போதாதுன்னு நமக்கு தெரியறது இல்லையா. ஆனா என்னுடைய மனசானது என்ன தெரியுமா இருக்கு? இதெல்லாம் தெரியாத சிவபக்தி இருந்ததுன்னா தானே இந்த எண்ணங்கள்லாம் வரும். வேதாந்த சிந்தனை வந்ததுன்னா, சிவபக்தி இருந்ததுன்னா இதெல்லாம் வரும். இதெல்லாம் இல்ல லோக்கல்ல இருக்கிறதுனால கர்வம் ஆயிடுறது. மதஜுஷா மனஹா, என்னுடைய மனசானது மதத்தோட இருக்கு சார், கர்வத்தோட இருக்கு. அது மாத்திரமில்ல, மாத்சரிய மோகாதயா, மாத்சரியம் மோகம் முதலியவைகள் அப்படின்னாரு. மாத்சரியம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசுல 6 சத்ருக்கள் நமக்கு எனிமிகள் இருக்காங்க இல்லையா. அதுல முக்கியமான 3 எனிமி காமம், குரோதம், லோபம் அப்படின்னு பகவத்கீதையில ரஜோ குண சமுத்பவா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா. காமம் ஆசை, இதை பற்றாலும் ஆசை. அந்த ஆசையானது நிறைவேறலைன்னாக்க உடனே குரோதம். ஆசை எப்ப போகும்? அறிவு வளர்ந்ததுன்னா ஆசை போயிடும். இன்டெலெக்சுவலா நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே பழக்கம் வரணும். அது பசங்களுக்கு அப்படியே படிச்சு ஒவ்வொன்றுத்தையும் யோசிச்சு, ஒரு டிசிஷன், ஒரு ஆசை வருது, ஒரு டிவி வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துருதுன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதனால என்ன பெனிஃபிட், இதுல இருக்கிற ப்ரோஸ் என்ன, கான் என்ன, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா நாலேஜ் வந்ததுன்னு வச்சுங்க, அதெல்லாம் சரியா போயிடும் இல்லையா. காமத்துக்கு அதுதான் மருந்து. அப்புறம் குரோதம், அந்த காமம் நிறைவேறல அப்படின்னா சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதிப்ரமஹா, ஸ்மிருதிப்ரம்ஷாத் புத்திநாசா, புத்திநாசாத் வினஷ்யதி அப்படின்ட்டு ராஜா இருந்த ஒரு சின்ன காமனை வந்தது. அந்த காமனை என்ன ஆச்சு? அது நிறைவேறலன்னாக்கா அவனுக்கு குரோதம் வருது, காம குரோதம். அப்புறம் லோபம், பார்த்தாலும் ஒரு பேராசை ஒண்ணு வருது. பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கினா நானும் வாங்கணும்னு நினைக்கிறான் இல்ல. அவர் கார்ல போனா இவருக்கு அவருக்கு வந்ததுன்னாக்கா இவருக்கு வரணும், ஏன்னா அவரை மதிச்சாரு என்ன மதிக்கல சார் அப்படின்ட்டான் இல்லையா. இப்படி ஒரு ஆசை அவரை மாதிரி இருக்கணும். இப்படி சின்ன சின்ன ஆசைகள் தான் நாளைக்கு பெரிய பேராசையாக போயிடுறது இல்லையா. லோபம், மோகம் இல்லையா. மோகம்னா என்ன இல்லையா? மோகம்னா டெல்யூஷன் அப்படின்னா, டெல்யூஷன்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எது ரைட்டு எது தப்புன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய இல்லை. அதனாலதான் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் கார்யா காரிய வியவஸ்திதௌ அப்படின்னாரு இல்லையா. இது தெரியல யாருக்குமே. எந்த காரியம் பண்ணணும்னாலும் இல்லையா, அதுக்கு முன்னாடி சாஸ்திரம் என்ன சொல்றது, சிஸ்டர்கள் என்ன பண்ணார்கள்னு பார்த்து ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா ப்ராப்ளமே வராது. நான் பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஈகோ வந்துருச்சுனாக்கா தப்பா டிசிஷன் எடுப்பான் இல்லையா. இதுதான் மோகம். மோகம் வந்துருச்சுன்னா எது ரைட்டு எது ராங்கு விவேகம் இல்லை. இது பேர் தான் டெல்யூஷன். இது எது அமிர்தம்னு நினைக்கிறானோ அது விஷமாக இருக்கும், எது விஷம்னு நினைக்கிறானோ அதுதான் உண்மையிலேயே அமிர்தமாக இருக்கும். இந்த விவேகம் இல்லாத காரணத்துக்கு பேரு, இதுக்கு பேர் மோகம் அப்படின்னு பேரு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்
இல்லையா? இப்பதான் நம்ம பார்த்தோம். மதம்னாக்க மதஜுஷா, கர்வம், எல்லாத்தையும் தான் என்ற அகம்பாவம், மதஜுஷா அப்படின்னு இதான் மதம். அதுக்கப்புறம் மாத்சரியம். மாத்சரியம்னா ஒரு பொறாமை இல்லையா? மாத்சரியம்னா என்ன? பர உத்கர்ஷ்ண அசகிஷ்ணுத்துவம். இன்னொருத்தர் முன்னுக்கு வர்றதுக்காண்டு இவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு பொறாமை. அவர் முன்னுக்கு வந்தா, அவர் ஏதோ வந்தார், அவருக்கு ஏதோ நல்ல காரியம், அவர் ஏதோ ஒரு தனிக்கரை பார்த்தார், அவர் வாழ்க்கையில ஒரு ஜாக்பாட் அடிச்சுதான் அவர் முன்னுக்கு வந்துட்டாருன்னா அவரை பார்த்து இவன் பொறாம பண்ணான் இல்லையா? இவனா டிசைட் பண்ணிக்கிறான், நான் எந்த விதத்துல நான் குறைஞ்சி போயிட்டேன் அவரை விட, எனக்கு ஏன் வரமாட்டேங்கிறது, இந்த பகவானே நம்பவே கூடாது, கோயிலுக்கு போறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகிறார்கள் இல்லையா? அந்த பொறாமையினுடைய ஆதிக்கம் அவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. இத மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் சார் வருதுன்னா எல்லாம் பூர்வ ஜென்மக்கிட்ட பாபவசாத்து தான் எல்லாமே வருது. இந்த ஜென்மால தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு பகவான என்ன பண்ணாரு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்டலெக்ட்னு உன்னோட உங்களை பிறக்க வச்சிருக்காரு. அதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாம் ரைட், ஊழ்வினை அப்படின்றான். எல்லாம் நம்ம பிராரப்தம் பிறந்துட்டோம் சார் இல்ல. ஆனா பகவான் என்ன பண்ணாரு, உங்களுக்கு இன்டலெக்ட்னு ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்தாரு இல்லையா? இப்போ அதை யூஸ் பண்ணலாமோ இல்லையா? இப்போ அதை யூஸ் பண்ணாதே இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுளை பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்து அமைச்சிருக்காரு? ஃப்ரீ வில் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, இன்டலெக்ட்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. அந்த இன்டலெக்டை வச்சு யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த இன்டலெக்டை வச்சு பார்த்தா பிராரப்தத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அது என்ன? சிவபக்தி. சிவபக்தி இருக்க, அதை நாட வேண்டுமோ இல்லையோ? நாடி அதை ஈஸியா அதை தட்டிக்கிட்டுன்னு போகாம இதுக்கெல்லாம் என்னுடைய காமம் போறேன்னு ஒரு ஆசையா நான் பூர்த்தி பண்ணா போயிட்டேன் சார் அப்படின்னு நினைச்சா எப்போ அலை ஓயறது, எப்ப நீங்க ஸ்நானம் பண்ணுவீங்க? அது மாத்திரம் இல்ல, நீங்க படுற ஆசையெல்லாம் உங்களுக்கு பந்தகத்துலதான் கொண்டு போய் முடியும், இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொண்டு போய் முடியுமே தவிர. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் ஏதோ ஆசைக்கு இதை பண்ணிட்டு போயிட்டான்னு தானே விட்டுருவான் சார். அதான் தகராறு. ஆசைன்னு பண்ண ஆரம்பிச்சா அதுவே பழக்கமாயி அதுவே வழக்கமாயிட்டு இல்ல. அப்படித்தானே காஃபி எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்ட எப்படி வந்து பரவாயில்ல என்ன இப்போ அப்படின்னு சொன்னது போக இப்ப என்ன ஆச்சுன்னாக்க எல்லாம் வீட்டுல வந்து அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து பேண்ட் போட்டா பரவாயில்ல ட்ரெஸ் தானே சார், இதுல என்ன சார் இப்படி கேட்டு 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 எல்லாம் போச்சு இல்ல. கடைசியில நம்மளுடைய இது கலாச்சாரமே போய் அந்நிய கலாச்சாரம் வந்து விழுந்துடுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பிராரப்தம்னு சொல்லி தப்பிச்சின்னு போக முடியாது, கூடவே வழியும் இருக்கு. எப்போ அந்த ஆதிகிராதனாக இருக்கக்கூடிய கிரீஷனாக இருக்கக்கூடியவர் அவர் என்னுடைய ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துட்டாரே ஆனால் நிச்சயமா சொல்றேன், இதுதான் நம்பிக்கை நமக்கு இல்லையா? அவர் வந்து அவர்கிட்ட நான் பண்ணி அந்த பிரதோஷத்துக்கு அப்படி போய் ஸ்ரீருத்ரத்தை சொன்னோம்னாக்க நமக்கு நிச்சயமாக அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால மாமகமன காந்தார சீமாந்தரே அப்படின்னாரு. மாமக என்னுடைய மனசு, மாமக மனஹா அது எப்படி இருக்கு? காந்தாரம் காடு மாதிரி இருக்கு, அதனுடைய சீமா எல்லை, அந்த மனமாகிற அந்த காட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணும், அது எப்படி இருக்கு? மதஜுஷா மாச்சரிய மோகாதயா, பொறாம இல்லையா, மோகம், அறியாமை, அஞ்ஞானம் முதலியவைகளோட கூடி இருக்கக்கூடிய மிருகாஹா பகவஹா வர்த்தந்தே. இந்த மாதிரி பகவஹா மிருகஹா வர்த்தந்தே, ஆச்சரியம், மோகம், ஆதயா அப்படின்னு எக்ஸட்ரான்னு போட்டார். அப்படின்னா என்ன? காமம், குரோதம், லோபம் எல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இல்லையா, பிரமாணம், பிரமாதம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மதஜுஷா இல்லையா, அது மாத்திரம் இல்ல, கர்வம், இப்படி நிறைய மிருகாகா, காட்டுல அங்க எப்படி மிருகங்கள்லாம் நிறைய இருக்கோ அந்த மாதிரி என் மனசுலயும் இந்த மிருகங்கள்லாம் இருக்கு. அதுவும் எவ்வளவு இருக்கு? பகுஷா வர்த்தந்தே, கொஞ்சமா நஞ்சமா. இப்ப ஏதோ ஞாபகத்துக்கு வந்து சொன்னா நம்ம உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம்னா இன்னைக்கு எல்லாம் போட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்ட பழக்கத்தை ஒரு 40 பேஜ் நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிங்க. நம்ம என்னெல்லாம் காத்தால இருந்து பண்ணோம், போன இதோ வந்து அச்சிடுறோம் சொன்னோடனே ஒரு பொய் இல்லையா? ஒருத்தர் வந்தாரு, வந்தவொன்னு நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்குன்னா அது ஒரு பொய் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அப்பா தேவாமிர்தமா இருந்தது, அம்பால பார்த்தோம் பாருங்க, இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு, இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாம் பொய், எத்தனை பேச்சுகள், பொய்யான பேச்சுகள், பொய்யான தேய்கள். இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி பகவஹா மிருகஹா வர்த்தந்தே, இவர்கள்லாம் என்கிட்ட என்னுடைய மனசுல பிரமாதமா வர்த்தந்தே இருந்து கொண்டிருக்கிறார்கள், வசித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? இப்படி
மாச்சரியம், கர்வம் போன்ற மிருகங்கள் எல்லாம் பகுஷா வர்த்தந்தே, அதிகமாக இருக்கின்றன. இது எல்லாத்தையும் நீர் வந்து உட்கார்ந்துட்டு வச்சீங்க. ஆதிக்கிராதா இல்ல இங்க துவம் இத்தஸ்ததா மாகச்ச மையேவ வாசம் குரு. எங்க மனசுல மாத்திரம் அந்த சிவபக்தியானது வந்துருச்சுன்னா, அந்த பாசுபத மந்திரத்தை நான் உச்சரிக்க ஆரம்பிச்சேனே ஆனால், சிவமந்திரத்துல இருக்கக்கூடியதை சொல்ல ஆரம்பிச்சா என்னுடைய மனசுல என்ன எல்லா நல்ல குணங்களும் போட்டி போட்டு கொண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா என்னை அறியாமே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள்லாம் என்னை விட்டு அகலுகிறது இல்லையா? இப்ப ஏற்பட்டதான ஒரு விஷயம் அந்த மிருகங்களை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் யாருகிட்ட இருக்கு? எங்க பரமேஸ்வரனுடைய பக்தியில மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால தான் ஹத்வா இந்த மிருகங்களை எல்லாம் கொன்று நீங்க என்ன தெரியுமா பண்ண? மிருகயா வினோத ருச்சிதா லாபம் அப்படின்னாரு. மிருகயா உங்களுக்கு அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக வேடன் வேஷத்தை போட்டுட்டு வந்தாள் இல்லையா? எதுக்காக வேடன் வேஷத்தை போட்டேங்க? வேடன் காட்டுல ஜாலியா அவர் பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பாரு. அவருக்கு வேட்டையில ஒரு விளையாட்டு இல்லையா? அது அந்த வினோதம். வினோதம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அதுல ஒரு ருச்சி இல்லையா? அதுல ஒரு விளையாட்டு. அதான் லீலா வினோதினி அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு இந்த சிருஷ்டின்றதே ஒரு விளையாட்டு இல்ல. வினோதம்னா பித்தம் தேன வினோதய சித்தம்னா ராஜாரியா இல்லையா? ஏன்பா உனக்கு வந்ததையே இன்னும் அனுபவிக்கவே இல்லை, நீ இன்னும் என்ஜாயே பண்ண, அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்குப்பா இன்னொரு பெரிய காரு, சின்ன கார் வாங்கினியா, அதுல நல்லா சுத்தி நீ ஆசை தீர சுத்தல இல்லையா? எங்க சாஸ்திரி சொல்றாரு, உங்க வீட்டுல இப்ப இருக்கிற வீட்லயே மூளைக்கு மூளை புரண்டு எழுந்திருக்கேன்னு அதுவே இன்னும் அனுபவிக்கல, அதுக்குள்ள டபுள் பெட்ரூம் வாங்கணும், ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணும்ன்ற நமக்கு ஆசை இருக்கிற வீட்டையே அனுபவிக்கிறேன். அப்ப சின்ன சொல்றாரு, இந்த சின்ன பசங்களுக்கு பேண்டா வாங்கி கொடுத்தா அந்த குடிக்கிற சின்ன பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு, அதை கொஞ்சம் ரசிச்சு குடிக்காம அது ஆயிடுவேன் பார்த்து அதை ரசிக்காமே விட்டுருவாங்க அந்த குழந்தைங்க. அந்த ஸ்டால குறைஞ்சிட்டே வருது. என்ன அந்த மாதிரி தானே சித்தம் வினோதய. அப்படி அதே மாதிரி இந்த காஞ்சி ஸ்வஸ்தி வசனத்துல அனவரதாத்வைத வித்யா வினோத ரசிகானாம் என்ஜாய்மெண்ட்ன்றது அந்த படிப்புலதான் இருக்கு இல்லையா? வினோதம் அப்படின்னாக்கா ஆசை. வேட்டையாடக்கூடிய ஒரு விளையாட்டுல ஒரு வினோதம்னு ஒரு பிரியம் அவருக்கு, வேட்டை விளையாட்டுல ஒரு பிரியம், அதுல ஒரு ருச்சி அவருக்கு இல்லையா? அந்த ருச்சித லாபம், அந்த லாபத்தை வேட்டையாடினதுக்கு என்ன லாபம் இருக்கோ அதே மாதிரி என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஆயிரக்கணக்கான விஷயங்களை நான் வச்சுட்டு இருக்கேனே, இத வந்து நீங்க வேட்டையாடினீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய ஆசை என்ன? அடி எல்லாரையும் அடிக்க விரட்டணும், கொல்ல போறீங்க. எனக்கு நான் வந்து உங்களுடைய பக்தனாக மாற போறேன். ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் லாபம் இருக்கா இல்லையா? அதனால லாபகா சம்பிராப்தியதி அப்படின்னாரு. அது எனக்கு கிடைக்க, நீங்க வந்து உட்கார்ந்துட்டாலே எங்களுக்கு போதும், ஆனா போகும். ரமணாசிரமத்துல எல்லாரும் காத்தாலே இருந்து வருவாங்களாம். அந்த பால் பிராண்டன் கூட எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு எல்லா ரமணர் இருக்கும் போது வருவாங்களாம். வந்தா பெருமா அவர் உட்கார்ந்துருப்பார் கட்டில, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பார் தாங்கிட்டு. வரவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஞானியினுடைய சந்நிதி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்மளுடைய மனசு சாந்தி ஆகிடும். அவர் உட்கார்ந்தா, அவர் போய் எதிர்க்க உட்கார்ந்தா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம்னு வந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்து போச்சு. நம்ம இவ்வளவு சீப்பா அவர் போய் கேட்கறது அப்படின்னு தோணு. அவர்கிட்ட ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா அந்த மனசாந்தியானது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அப்படின்னா என்ன தெரியல, ஞானிகளுடைய சந்நிதியில மனசாந்தி அவர் ஞானியா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்? அவருடைய சந்நிதியில இருக்கும் பொழுது உங்களுக்கு மனசாந்தி ஏற்பட்டது ஆனால் இல்லையா, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பொழுதா போச்சு சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சிவனுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற அர்த்தம். இப்படி அந்த சிவன் ஆனவர் என்னுடைய மனசுல வந்து உட்கார்ந்துட்டாலே ஆனால் அவருக்கும் வேட்டையாடின லாபமாச்சு, எனக்கும் மனசாந்தி எனக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்துருக்கு அப்படின்றது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் அப்படியே போய் நீங்குகிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சம்பிராப்தியசி அப்படின்னாரு. அடைவாய் அப்படின்னு நீரும் பெறுவீர் இல்லையா, இந்த லாபத்தை பெறுவீர், நானும் பெறுவேன் அப்படின்ற அர்த்தத்துல அப்படி எழுதினார். மாகச்சத்வம் இதஸ்ததோ கிரிஷபோ மயேவ வாசம் குரு சுவாமின் ஆதிகிராத மாமக மன
காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகா மதஜுஷா மாச்சரிய மோகாதயா. அப்படியே நீங்க உல்டாவா பண்ணீங்கன்னா மாச்சரிய மோகாதயா மதஜுஷா மிருகாஹா பகவஹா வர்த்தந்தே. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா அப்படியே வந்துருப்பாருங்க. தான் ஹத்வா மிருகயா வினோத ருச்சிதா லாபம் ச சம்பிராப்ஸ்யசி. தான் ஹத்வா மிருகயாம், இந்த வேட்டை பிரியத்தினுடைய கேளிக்கையினால எனக்கு அந்த ருச்சி உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் லாபம், எனக்கும் சகாரம் லாபம் ச, எனக்கும் அதுல லாபம், சம்பிராப்ஸ்யசி, இதை பெறுவீர், நானும் பெறுவேன் அப்படின்ற அர்த்தத்துல அம்மா கச்சத்வமிதஸ்ததோ கிரிஷபோ மயேவ வாசம் குரு சுவாமின் ஆதிகிராத மாமக மனக்காந்தார சீமாந்தரே. அந்தரேன மத்தியே அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லைக்குள்ள, என்னுடைய மனசுன்ற இந்த எல்லைக்குள்ள வந்து உட்கார்ந்து அப்படின்னு. அந்தரேன உள்ளே. வர்த்தந்தே பகுஷா மிருகா மதஜுஷா மாச்சரிய மோகாதயா தான் ஹத்வா மிருகயா வினோத ருச்சிதா லாபம் ச சம்பிராப்ஸ்யசி அப்படின்னு இருக்கிறார். ருத்ரத்துல மிருகயா அப்படின்றதுக்கு நமக்கு இருக்கு. ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ அப்படின்னு. பாகுப்யாம் உததே நமஹ, உன்னுடைய வில்லுக்கு நமஸ்தே. அஸ்து தன்வனே, என்ன தன்வனேனா வில்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், கிராத்தனாக இருந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு பாகுப்யாம், இரு கரங்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பதம். பனானாம் பதையே நமஹ அப்படின்றார். அவர் காட்டில் இருக்கக்கூடியவர். நமோ மிருகயுப்யோ நமஹ அப்படின்னா மிருகயுப்யா இல்லையா அப்படின்னா. அதுக்கப்புறம் மிருகயுப்யா, அதுக்கப்புறம் நம காட்டியாயச்ச அப்படின்னா கல்லு முள்ளு இருக்கக்கூடிய காட்டுல வசிக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வேத பிரமாணத்துல இருக்கக்கூடிய அந்த நாமாக்களை இதோட சேர்ந்து அனுசந்தானம் பண்ணணும். நமஸ்தே அஸ்து தன்வனே வனானாம் பதையே நமஹ மிருகயுப்யஸ்வனிப்யச்ச போ நமோ நமஹ நம காட்டியாயச்ச கஹ்வரேஷ்டாயச்ச அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ருத்ரத்துடைய நாமங்களையும் மனதுல வைத்துக் கொண்டு ஆச்சாரியால் எழுதியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை. அடுத்தது ஒரு ஸ்லோகம் பண்றார். இதுல ஒரு ஸ்லேடையோட பண்றார். சிங்கத்துக்கும் சிவனுக்கும் ஒரு ஸ்லேடை. சிங்கத்துக்கு பஞ்சாசியம் அப்படின்னு பேரு. பஞ்ச அப்படின்னாக்க விஸ்தாரம், பஞ்சபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பஞ்சபாத்திரம்னு என்ன, 5 பாத்திரமா இல்லையா? பஞ்சனா முகமானது விரிஞ்சி இருக்கு இல்லையா? பஞ்சபாத்திரம்னா என்ன அர்த்தம்? விஸ்தாரமான முகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பஞ்சபாத்திரம். சில பேர் பஞ்சகச்சத்தையும் பெரியவர்கள்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம நல்லா பெருசு பண்ணிட்டு கட்டிக்கிறோம் அதனால பஞ்சகத்திரம். சில பேர் என்ன இல்ல சார் 5 தடவை சொருகிறோம் கச்சம் பண்றோம் அதனால பஞ்ச கச்சம்னு சொன்னா தப்பு இல்ல. எதுக்கு சொல்ல வரனா, நமக்கு முக்கியம் என்னன்னா பஞ்சன்னா பஞ்ச விஸ்தாரே அப்படின்னு தாத்து பஞ்ச அப்படின்னு. பஞ்சாசியம் பஞ்சாசியமான்யா விதித்ராதி மிருக்யா அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்கத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? பஞ்சாசியம்னாக்க முகமானது பெருசாக இருக்கும். எதுக்கு? சிங்கத்துக்கு இல்லையா? ஆசியம்னாக்க முகம், வாய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? வாய்க்கும் முகத்துக்கும் தனித்தனி பதங்கள் கிடையாது. இதுவும் சொன்னா வதனம்னா முகம், வதனம்னா உதலுக்கும் அதேதான் இல்லையா? அவனா பெரியவர் கிண்டல் பண்ணுவாரு தெய்வத்தின் குரல்ல. சான்ஸ்கிரிட் படிச்சவங்கலாம் சொன்னாங்களாம், ஓ என்னையா உங்களுடைய தமிழ்ல பேஸ்டுக்கு ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை, எங்க கிட்ட இருந்தானே நீங்க கடை வாங்கினீங்க முகம்னு அப்படின்னு. அதுக்கு தமிழ்காரன் சொன்னான், உனக்கு வாய் இருக்கா? உங்களுடைய சான்ஸ்கிரிட்ல எங்களுக்கு வாயின்னு ஒண்ணு தனியா இருக்கு பாருங்க. சும்மா ஜோக்கு சொல்றது இல்லையா? அது சம்ஸ்கிருதத்துல வாக்கும் மனசும் முகமும் ஒண்ணு. பஞ்சாசியா அப்படின்னாக்கா 5 முகத்தோன் அப்படின்னு சொன்னா யாரு? சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு 5 முகங்கள். சத்யோஜாதம் பிரவத்யாமி இல்லையா? சத்யோஜாதம், அகோரம் இல்லையா? வாமதேவம், தத்புருஷம், அப்புறம் ஈசானன், சத்யோ, இப்படி 5 முகங்களோட உடையவர் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்நாடிக் மியூசிக்ல கூட நீங்க ஒரு பாட்டு நாத தனுமனிஷம்
அப்படின்னு ஒரு பாட்டு சித்தரஞ்சனியில எழுதியிருப்பார். அதுல தியாகராஜ ஐயர்வாள் கீர்த்தில சத்யோ ஜாதாதி பக்திரஜ சரிகம பதனிச ஸ்வரம். சரிகம பதன்ற ஒரு பதமே ஸ்வரமே எங்கேருந்து வந்ததுன்னு நீங்க நினைச்சீங்க? எங்க சிவபெருமான் கிட்ட இருந்தா வந்தது அப்படின்னு ராமபக்தராக இருக்கக்கூடிய தியாகராஜர் எழுதின கீர்த்தி அதுல பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய 5 முகத்துல சத்யோ ஜாதாதி 5 முகத்தையோட இருக்கக்கூடிய அந்த முகத்திலிருந்து வந்ததுதான் சப்தஸ்வரங்கள் அப்படின்னு அதுல நமஸ்காரம் பண்ணியிருப்பார் சிவனுக்கு. இப்படி பஞ்சாசியம் அப்படின்னு சொன்னான்னாக்க சிம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 விஷயத்தை வச்சுட்டு ஸ்லேஷம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை இருக்கார். கரலக்ன மிருகஹா கரீந்திர கரலந்திர மிருக கரீந்திர பங்கஹா கணசார்தூல விகண்டனோ ஹஸ்த ஜந்துஹு கிரிஷோ விஷதாகிருதிஷ்ச சேதஹ குஹரே பஞ்சமுகோஸ்திமே குதோபீஹி அப்படின்னு இருக்காரு. கரலக்ன மிருகஹா, இந்த இந்த சிங்கமானது என்ன பண்ணிட்டு காத்துல சுத்தின்னு இருக்கு. காத்துல சுத்தின்னு இருக்கும் பொழுது ஒரே போடு மான் ஆண்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரே போடு போட்டுதுன்னா அந்த மனசானது கையில ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த மானை பிடிச்சிடாது இல்லையா? கரலக்ன மிருகஹா. இப்ப முதல்ல அந்த சிங்கத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரீந்திர பங்கஹா, யானையினுடைய இல்லையா, கரி அப்படின்னாக்கா யானை அப்படின்னா, இந்திரன்னா தலைவர் இல்லையா, லார்ட் அப்படின்னு அர்த்தம், தலைவர். இந்த யானை தலைவர் இருக்காலே, யானை தலைவனையே பங்கஹா, இது அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அப்படி எகிரி தலையிலேயே ஒரு போடு போடக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு. அதனாலதான் கணேச அந்த இடத்துல எழுதும்போது சுப்பிரமணிய புஜங்கத்துல பஞ்சாசியமே எங்க யானையை பார்த்து பயப்படுறதுன்னு அவர் எழுதினார். துதி பண்ணும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, யானையே வெல்லக்கூடிய சாமர்த்தியமானது சிங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்க சிங்கத்தை குளோரிஃபை பண்ணக்கூடிய இடமா இருக்கிறதுனால கரீந்திர பங்கஹா, யானை தலைவனையே பங்கம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடைய அந்த சிம்மம் இல்லையா. சிம்ம சப்தத்தையே நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்மம்னா ஹிம்சா அப்படின்றதுதான் சிம்மம்னு ஆயிடுது. எல்லாமே சம்ஸ்கிருதத்துல சில பதங்கள்லாம் மரா 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 மரான்னு சொல்லி சொல்லி அது ராமபதமா ஆயிடுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வால்மீகி இதுவா வேடனாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, மரா மரா மரான்னு சொல்லி ராமசப்தமாயி அவருக்கு அருள் கொடுத்தது அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி வஷே அப்படின்றதுதான் வஷக்கான் தேடுற தாத்துல இருந்து தான் வஷே வஷேன்னு கூப்பிட்டு சிவேன்னு ஆயிட்டாது. அதுதான் சிவபெருமானா ஆயிடுது இல்லையா. சிவ ஆந்திரால எல்லாம் ஒய்ஃபை வஷேன்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த அர்த்தத்துலதான் கூடுவாங்க, சிவேன்ற அர்த்தத்துலதான் கூப்பிடுவாங்களாம். என்ன எப்படி வஷக்காந்தேன்றதுல இருந்து சிவபதமே வஷால இருந்து வந்ததுதான் சிவபதம். அதே மாதிரி கஷ்யப பஷ்யகோ பவதி அப்படின்னு அர்த்தம். கஷ்யபர் பஷ்யகர், அவர் பார்க்கிறவர் அப்படின்ற அர்த்தம். அது என்ன ஆச்சுன்னா கஷ்யபர் மாறிடுது, நாளடைவுல மாறிடுது. அத மாதிரி ஹிம்சை பண்ணக்கூடிய மிருகமானது சிம்மம் ஆயிடுது, ஹிம்சம் பண்ணக்கூடியது சிம்மம் அப்படின்னு ஆயிடுது அப்படின்னு சிம்ம பதத்துக்கு அது ஒரு சுவாரஸ்யம். இப்படி கரலக்ன மிருகா, கரத்துல லக்னமான மிருகம், கையினால பிடிக்கப்பட்ட தன்னுடைய ஒரு அடியில போட்டு பிடிக்கப்பட்ட மானு. கரீந்திர பங்கஹா, யானையினுடைய தலைவனை வெள்ளிட்டு. அப்புறம் கணசார்தூல விகண்டனஹா, கணசார்தூலம்னா புலி, ரொம்ப கொடியதான. கணசார்தூலம்னா என்ன அர்த்தம் இல்லையா, ரொம்ப வேதம் படிச்சவர் பாட்டி, கணப்பாட்டின்னு அர்த்தம், நல்லா விசேஷமா படித்தவர் சொல்ல இல்லையா. இப்படி கொடிய புலி அப்படின்னு இந்த அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய அவரை விகண்டனஹா, கண்டனம் பண்ண, விசேஷமாக கண்டனம் பண்ணவர். கொடிய புலியையே கொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கு. அது மட்டுமா, வெறும் மானைதான் கொல்றதா, யானையை மட்டும்தான் கொல்றதா, புலிய மட்டும்தான் விட்டதா, கொல்லாம விட்டமா நிறைய பிராணிகள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மன்யுவதேஷ்ட மன்னிகிருத்தேபியா பாபேபியோ ரட்சந்தாம் மனசா வாச்சா கர்மனா எல்லாம் சொல்லிட்டு எச்சிஞ்ச துரிதம் மை, வேற ஏதாவது துரிதம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கன்னு டெய்லி காத்தானே சாயங்காலமும் நம்ம சந்தியாவந்தனத்துல அந்த மாதிரி இவரு அஸ்த ஜந்துஹு அப்படின்னா, அஸ்த ஜந்துஹுன்னாக்க
இந்த அஸ்தமனமான பிற பிராணிகளும் கொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மிச்ச பிராணிகளையும் அழிக்கக்கூடியதான சாமர்த்தியத்தோட இருக்கக்கூடியவராகவும் இருக்கா அந்த சிங்கம். அந்த சிங்கம் எங்க வளர்றது தெரியுமோ இல்லையா? கிரிஷஹா, என்ன காட்டுலதான் இருக்குது. ஜம்முன்னு அது மலையில வசிக்கிறது. அது என்ன கிரிஷஹா. அது மட்டும் இல்ல, அந்த சிங்கமானது எப்படி தெரியுமா இருக்கு? பஞ்சமுகஹா, அதுக்கு விஸ்தாரமான முகத்தையோட இருக்கக்கூடிய சிங்கம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மே சேதஹா, என்னுடைய மனமாகிய குகையில அது இருக்கு. என்னுடைய மனசுல அந்த சிங்கத்தினுடைய தைரியம் இருக்கு. எனக்கு யாரையும் ஐ எம் செகண்ட் நன்ன அத்வைத நன்ன படிச்சு பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கி எந்த சாஸ்திரம் படிச்சாலும் இவனுக்கு ஒரு செகண்டா தான் இருப்பான். இல்ல இவனை விட படித்தவர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பார்கள் இல்லையா? ரெண்டாவது துவைத்தமா இருந்தா கடவுள் பெரியவர், இவன் சின்னவன் இல்லையா? இவன் சேவகன், அவர் சுவாமி. இவன் பிரித்தியன், அவர் சேவகன் அப்படின்னு இருக்கும். இது வேதங்கள்லாம் இருக்க வேதாந்தத்துல, அத்வைத வேதாந்தத்துல இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வந்துருக்குன்னா இரண்டாவது பொருள் இருந்தாதானே பெரியவன் சின்னவன். இருக்கிறதே ஒரு பொருள், ஏகமே அத்விதீயம் பிரம்ம அப்படின்ற ஒரு நிலை வந்து இல்லையா? அந்த மாதிரி ஒரு தைரியம், மனோ தைரியம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சிம்மம் இருந்துட்டு, ஆனால் மனசுல சிம்மம் மாதிரி ஒரு சிம்மம் மாணவக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சிம்மம் மாதிரி எதை வேணாலும் எதிர்கொள்வார். அவர்லாம் அப்செட்டே ஆக மாட்டார்னு எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டார். எது வந்தாலும் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டீலிங் இட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி மனசுல சிம்மம் மாதிரி வந்து நீ உட்காரு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இதையே இன்னொரு அர்த்தமாக பார்க்கலாம். கரலக்ன மிருகஹா அப்படின்னா யாரு இல்லையா? சோமஸ்கந்தர் சிவன் கோயிலுக்கு போனா நம்ம பார்த்துட்டு வர வேண்டிய முக்கியமான தெய்வம் என்ன? அங்க இருக்கக்கூடிய சோமஸ்கந்தர் இல்லையா? கந்தரோட உமாவோட இருக்கக்கூடிய சஹா உமா சகிதா சோம கந்தஹா. அந்த பரமேஸ்வரனானவன் உமாவோட உட்கார்ந்து, இப்ப சுப்பிரமணிய சுவாமி நடுவுல அப்படி ஊனி கவனிச்சாதான் தெரியும், சின்னதா இருக்கும். அது சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை பாத்தீங்கன்னா அந்த சிவனுடைய கையில ஒரு மான் இருக்கும் இல்லையா? நம்ம மனசாகிற மான் அங்க இங்க ஓடாம நீங்க சிவபக்தி பண்ணா அதை உங்களை பிடிச்சு அப்படி நிறுத்துவார். கொஞ்ச நேரம் இரு, மனசை ஓட விடாத, காத்தால இருந்து ஒரு ஜபம் பண்ணு இல்ல, பஞ்சாட்சரத்தை ஜபிக்காம எங்கேயும் போகாத, எல்லாம் ஆபீஸ் குடும்பம் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தள்ளி வை, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சமையல் சாப்பாடு எல்லாம் இருக்கட்டும், உனக்கு கொடுத்த புத்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு பிடிக்கிறார் நம்மளுடைய மனசுன்ற மானை பிடித்தவராக இருக்கக்கூடியவர் சாரங்க பாணி. சாரங்கம்னாக்க மான் இல்லையா? அவர் சாரங்க பாணினாக்க விஷ்ணு இல்லையா? சாரங்கம்ன்ற வில்லை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர் விஷ்ணு. இவர் சாரங்கம் எனக்கூடிய மானை வைத்துக் கொண்டிருக்கிறவர். அதனால இது சிவனுக்கு பொறுத்தது. கரலக்ன மிருகஹா, அதுக்கப்புறம் கரீந்திர பங்கஹா அப்படின்னா அது கரீந்திரன். இது யாரு? அந்த கஜமுகாசுரன் அப்படின்றவன அவனை சண்டை போட்டு வென்று அவனுடைய தோலை கிழிச்சு கிருத்திவாசச இல்லையா? அந்த யானை தோலை தான் கட்டின்னு உட்கார்ந்து இருக்காருங்க சிவபெருமான் இல்லையா? கரீந்திர பங்கஹா, இப்படி அந்த கஜமுகாசுரனை பொன்னவராக பங்கம் பண்ணினவராக எங்க சிவபெருமான். அதுக்கப்புறம் கணசார்தூல வியாக்ராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இல்லையா? அவரை வெட்டிண்டு சில சமயத்துல புலித்தோலை அப்படின்னு சொல்ல, புலித்தோல் பூண்டவன் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் இல்லையா? கிருத்திவாசம்னு ஒரு நேம் இருக்கு. யானை தோலை வச்சுட்டு இருக்கார். சில இடத்துலாம் புலித்தோலை போட்டவனே அப்படின்னு சொல்றது யாரு? சிவனுக்கு தான் சொல்றது. ஆகையினால கணசார்தூல விகண்டனாஸ்த ஜந்துஹு, இப்படி பல மிருகங்களை எல்லாம் கொல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர் எங்க சிவபெருமான். அப்படிப்பட்ட அவர் கிரிஷஹா, அவருக்கு விஷத ஆக்கிருதி, விஸ்தாரமான ஆக்கிருதியை உடையது சிங்கம். இவர் விஷதன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குமா? வெண்மை, விளவிளேன்னு இருக்கக்கூடியவர் எங்க பரமேஸ்வரர். சுத்தமான வெளுப்பான ரூபத்தை உடையவராக இருக்கக்கூடிய அவர் இல்லையா? அவர் பஞ்சமுகஹா, அப்படிப்பட்ட பஞ்சமுகஹா அப்படி இருக்கக்கூடிய அவர் மே இல்லையா? சேதஹா குஹரே, என்னுடைய மே சேதஹா குஹரே, என்னுடைய மனசு என்ற குகை இல்லையா?
ஹிருதய குஹர மத்தியே அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா இப்போ ரமணாசிரமத்துக்கு போனா அந்த ஸ்லோகம் தான் அங்க போட்டிருக்கோம் இல்லையா? அது யார் எழுதினது அப்படின்னாக்கா இப்போ சத்தியா எங்க பரம குருவாக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வர சாஸ்திரியர் தான் எழுதினார். அவர் என்ன பண்ணார், ரமணர் காத்தால வந்து உட்காந்துரு, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, இது மாதிரி கவிதை ஒண்ணு பண்ணணும்னு வேதாந்தத்துல கவிதை பண்ண போறேன் அப்படின்னு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு அவர் வந்து ஹிருதய குஹர மத்தியன்னு ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்சோன்னா அடுத்தது அவருக்கு ஞாபகம் வரலையா, சரி போய் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். குளிச்சு வந்த உடனே அதை வந்து அந்த ஸ்லோகத்தை ரமணர் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். வந்த உடனே ஜெகதீஸ்வர சாஸ்திரியர் பார்த்தாராம், என்னடா இது இப்ப பகவான் கையெழுத்து மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நல்லா எழுதி இருக்கேன்னு உடனே ஓடினாராம். நான் எழுதி பாதியில வச்சுட்டு போனேன். ஆமா நான் பார்த்தேன், எனக்கும் ஆசையா இருந்தது, எழுதிட்டேன் அப்படின்னாராம். ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதுலயே உங்க பேர்லயே அதான் தப்பு, இதை நீ கண்டினியூ பண்ணி உன் பேர்ல தான் அதை போடணும், நான் ஏதோ நடுவுல ஒரு வார்த்தை எனக்கு வந்ததுன்றதுனால அப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதை இல்லையா? ஒரு கதை இல்ல, நிஜமாக நடந்த இன்சிடென்ட் இது இல்லையா? நிறைய புஸ்தகங்கள்ல இது பிரசுரமாயிருக்கு, எங்க சாட்சிகள் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் இல்லையா? அப்படி சேத புகரே அப்படின்ற ஒரு பதத்தை இங்க ஹிருதய புகரேன்னு நம்ம பரமகுரு ரமணர் யூஸ் பண்ண பதமானது ஆச்சாரியால் கொடுத்த பதம். அது சேத புகரே பஞ்சமுகா. அவர் இருக்கும்போது சிவபெருமான் பஞ்சமுகன்னா இங்க யாரு? சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசான்னு சொல்லக்கூடிய 5 முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமசிவன் இல்லையா? சத்யோஜாதாதி வக்ரஜ சப்தஸ்வர இல்லையா? சரிகம பதனி அப்படின்ற சப்தஸ்வரத்தை பண்ணார அந்த சிவபெருமான் அப்படின்ற அர்த்தம். இப்படி பஞ்சமுகா அஸ்தி. அவர் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கும் பொழுது எனக்கு அத்வைத்தமாக அவர் உட்கார்ந்து ஏகமேவ அத்விதீயம்னு என்னுடைய ஹிருதயத்துல பிரம்மம் இருக்கும் பொழுது, தஹராகாச ரூபிணியாக இருக்கும்போது, தஹராகாசத்துல அந்த நடராஜ பெருமான் சிதாகாச ரூபமாக இந்த புண்டரீகத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஹிருதய புண்டரீகத்துல புண்டரீக கஷேத்திரத்துல ஆட்கொண்டு இருக்கும்போது இதுதானே ஆகாச தத்துவம், இதுதானே பேரானந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். பரமே அது என்ன, யோவேதலிஹிதம் குஹாயாம் பரமே வியோம்னி அப்படின்னு இந்த தத்துவத்தை தான் வேதமானது தைத்திரிய பிடித்ததானது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் இருக்கும் பொழுது குதோ பீஹி துவைத்திக்கு சிவபக்தனுக்கு எங்கேயாவது பயம்னு ஒண்ணு இருக்குமான்னு இல்லையா? அவனுக்கு எல்லாத்துக்கும் கூடவே பரமேஸ்வரன் இருக்கும் பொழுது யாருக்காவது பயம்ன்ற வார்த்தை வருமா? இரண்டாவது பயம் வித்யாத்வை பயம் பவதி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்து. ரெண்டாவதுன்னு ஒருத்தருக்கு நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமோ அவர் மேல பொறாமையோ கோபமோ ஆசையோ ஏதாவது ஒரு தனியா வந்து தொலையும். ரெண்டாவதையே நீங்க ஒத்துக்காதீங்க, சிம்பிளா இருந்துட்டு போங்க, இருக்கிறது ஒண்ணுதான், நம்ம தான் சத்தியம், அதுதான் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் தான் அப்படின்னு நினைக்க மனசுல வந்துருச்சுனாக்கா அந்த பஞ்சமுகன் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன, குதோ பீஹி, எங்கேருந்து சார் உங்களுக்கு அந்த பயமானது ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இங்க முதல்ல சொல்லும் பொழுது மிருகத்துக்கு சொல்லும் போது கையினால அடிக்கப்பட்ட மானுன்னு புரிஞ்சிட்டோம். இங்க கையில சாரங்க பாணியாக இருக்கான்னு புரிஞ்சுட்டோம். அங்க யானைக்கு தலைவனையே வெல்லக்கூடிய சாமர்த்தியன்னு புரிஞ்சுட்டோம். இங்க கஜமுகாசுரனை வென்றவர் அப்படின்னு புரிஞ்சுட்டோம். அங்க கனசார்தூலன்னு கொடிய புலியெல்லாம் கூட கொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அந்த சிங்கத்துக்குன்னு சொன்னோம். இங்க கொடிய அந்த வியாகராசுரனை கண்டந்துண்டமாக வெட்டினவர், புலித்தோலை எடுத்து கட்டின்றவர் அப்படின்ற அர்த்தத்துல இங்க அஸ்த ஜந்துகு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவர்களை எல்லாம் தன்னிடம் அஸ்தமனம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். அஸ்த ஜந்துகுன்னா நம்ம மாதிரி கலந்தாருன்னா சிவன் கிட்ட தானே போய் ருத்ரனாக அவர் இருக்கிறதுனால எல்லாம் அவர்கிட்ட தான் ஏத்தவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி. லயமாகிறோம். எங்க லயமாகிறோம்? சிவன் கிட்ட தானே லயமாகிறோம். அப்படி இருக்கக்கூடிய கிரிஷஹா, மலையில வசிக்கிற சிம்மமேன்னா இங்க கிரிஷஹான்னாக்கா என்ன அர்த்தம்? சிவபெருமானே அப்படின்ற அர்த்தம். என்ன இங்க வந்து கிரௌ தயானஹா கிரிஷஹா, அந்த கிரி மலையில இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். கிரிஷஹா விஷதாக்கிருதி, அங்க விஷதாக்கிருதி அப்படின்னு சொன்னா விஸ்தாரமான ஆக்கிருதியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்தை சொன்னோம். இங்க
வெண்மையான மூர்த்தியோட உட்கார்ந்துட்டு வெள்ளவெளேர்ந்து உட்கார்ந்து அந்த பனிமலர் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற சிவனை நினைத்தாலே பனிமலர்ல நம்ம மனசே சாந்தி ஆகக்கூடியதான ஒரு சொரூபம். எங்க பரமேஸ்வரனுடைய சொரூபம் அப்படிப்பட்ட சொரூபம். அவருக்கு பஞ்சமுகன், இவருக்கு பஞ்சாசியம்னு பேரு. பஞ்சமுகம் அப்படின்னாக்கா விஸ்தாரமான முகம் உடையது சிம்மம். இங்க 5 முகம் உடையது சத்யோ ஜாதாதி 5 முகங்களை உடையவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மே இல்லையா என்னுடைய சேதகா என்னுடைய மனசுல குகரே அந்த குகையில இருக்கும் பொழுது குதோ பீஹி எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி இல்லையா இல்லையா முகம் இரண்டாவது சிவஞானம் வந்த பிறகு பயம் என்பதே கிடையாது. யூ ஆர் செகண்ட் டு நன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பிபேதி குதஸ்தனேதி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து இருக்கு இல்லையா. ஞானம் வந்துருச்சுன்னா அவன் பயப்பட வேண்டிய கரலக்ன மிருக கரீந்திர பங்கஹா தனசாப்தூல விகண்டனோஸ்த ஜந்துஹு கிரிஷோ விஷதாகிருதிஷ்ச சேதஹா குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோபீஹி அப்படின்னு ரொம்ப அழகாக 43வது ஸ்லோகம் 44வது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். அடுத்தது ஒரு மனச ஒரு பறவையாக வைத்துக் கொண்டு இல்லையா அப்படின்னு வந்து அடுத்தது இறைவனுடைய அடியில போய் சேரக்கூடிய மலராக தாமரை மலராக இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம். வித்யா அப்படின்றதுக்கும் தாமரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. சிவனுடைய திருவடிகளை அந்த தாமரையாக நினைத்தா வித்தியானது நமக்கு வரும். நமக்கு வித்யா வரணுமே ஆனால் பகவானுடைய திருவடிகளுக்கு அம்பாளுடைய திருவடிகளுக்கு இல்லையா தாமரையை போடுற. அதனாலதான் தாமரைக்கும் வித்தியைக்கும் ஒரு சம்பந்தம். எல்லா ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தாமரையை போட்டுருவாங்க இல்லையா. தாமரை தான் வித்தியத்துக்கு நமக்கு வித்யாக்கு ஒரு இது. அதெல்லாம் எங்கே வந்து இப்படி ஆச்சாரியால் போட்ட ஸ்லோகங்கள்ல இருந்து வந்த விசேஷங்கள் தான் இது. இதை அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.